ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எலெக்ஷன் வந்து நடந்தனால பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. இந்த நிலைமையில் கம்மிங் மண்டேலேருந்து தான் பேப்பர் வந்து திருத்த போகிறாங்க. நான் போடுற ஒரு வீடியோவிலும் ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளைவாக இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால இன்னும் கூடியும் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. ஓகே, நிறைய பேர் நிறைய விதமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க. சம் பர்சனல் ரீசனால் நான் வந்து கமெண்ட் பண்ணவங்க நேம் நான் வந்து ஐடி பண்ணி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, ப்ரோ 11th மேத்ஸில் 15 மார்க்கு தான் வந்து வருது, மீதி எல்லா கொஸ்டின்ஸும் நான் வந்து அட்டென்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, பாஸ் பண்ணி விடுவாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 11th மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 எடுக்கணும், ஆனால் வந்து 15 மார்க்கு தான் வந்து வரும், இருந்தாலும் நான் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மேத்ஸ் ஆகட்டும் அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து கதை எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் நீங்கள் வந்து புரிஞ்சு எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க. மேத்ஸும் அதே மாதிரி தான், ஃபார்முலா போட்டு நீங்கள் கரெக்டாக சம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க. நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ வந்து மேத்ஸ் நீங்கள் வந்து இருக்கீங்க, நீங்களாம் ஓனாக ஒரு சம் வந்து போகிறீங்க அப்படின்னா, ஓனாக நீங்கள் சம் எழுதுனதுக்கு மார்க் போடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எழுதுனது சம்திங் ஏதாவது வந்து மார்க் போகிற மாதிரி இருந்துச்சு, அட்லீஸ்ட் நீங்கள் எழுதின மார்க் ஏதாவது எழுதின சம்மில் வந்து அட்லீஸ்ட் இந்த 2-3 ஸ்டெப் மார்க் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூடயும் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, திருத்துற ஸ்டாஃப் பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால மறுபடியும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து வருது அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க் இருந்தால் வந்து பாஸ் பண்ணி விடுவாங்க. 10 மார்க்லாம் வந்து போடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மறுபடியும் மார்க்கை வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் என்ன மார்க் வந்து வருது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணா எனக்கு வந்து சயின்ஸ் தான் வந்து பயமாக இருக்குது, பாஸ் போடுவாங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துறாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. நான் இப்போ தான் வந்து சொன்னது, சயின்ஸு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓனாக எழுத முடியாது. அதோட பேசிக் கான்செப்டை நீங்கள் வந்து புரிஞ்சு எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து எழுதுறீங்க, கெமிஸ்ட்ரியில் நீங்களாக ஓனாக ஃபார்முலா போட்டு அது மாதிரி நீங்கள்லாம் எழுதுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அதுக்கு மார்க் போடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. அட்லீஸ்ட் ஏதாவது சம் ஆன்சர் கீழேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க. அதனால நான் பயமுறுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்படப்பட வேண்டாம். ஏன்னா நான் ரியல்டி ஃபேக்டை தான் வந்து பேசுகிறேன். சயின்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசிக் கான்செப்ட் புரிஞ்சு மட்டும்தான் வந்து எழுத முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எல்லாம் ஓனாக எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாஃப் ஃபைலில் தான் வந்து இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து மார்க் போடலாம், அவங்க ஆல்ரெடி போடாமல் கூடியும் வந்து இருக்கலாம். திருத்துற ஒரு ஸ்டாஃபும் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. அதனால நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் பயப்படாதீங்க, கன்ஃபார்மாக வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ 12th ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. 12th வந்து ஆல்ரெடி பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பேசிக்காக 12th வந்து இந்த வாட்டம் ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக வேறு லெவலாக வந்து இருக்கும். ஆனால் முக்கியமாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து இந்த வாட்டி வந்து குறையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டனால இந்த வாட்டி வந்து கட் ஆஃப் வந்து மேபி குறைய பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி மேத்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எனிவே இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து குறையும், ஆனால் பாஸ் பெர்சன்டேஜ் கன்ஃபார்மாக வந்து இந்த வாட்டம் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி 12th எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கிடையாது. கன்ஃபார்மாக வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து 11th ரிசல்ட் வந்து எப்போ அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. 11th வந்து கம்மிங் மே 14 நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமாக டவுட் வந்து இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.